ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. திருவாரூர் மாவட்டம் விளங்கிமான் வட்டம் அருள்மிகு ஆபத்சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயில் ஆலங்குடி குருபரிகார ஸ்தலம். இறைவன் ஆபத்சகாயேஸ்வரர், இறைவி ஏழவார் புழலியம்மை, விஷேடமூர்த்தி ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி. தேவர்களுக்கு ஏற்பட்ட இடுக்கண்களை கலங்காமற் காத்தமையால் இவ்வாலய விநாயகருக்கு கலங்காமற் காத்த விநாயகர் என்று பெயர் பெற்றது. பார்க்கடலை கடைந்த பொழுது ஏற்பட்ட ஆழகால நஞ்சை உண்டு தேவர்களை ரட்சித்த பெருமான். இன்றும் பக்தர்களுக்கு ஆபத்காலத்தில் சகாயம் அருளும் ஈஸ்வரர் ஆபத்சகா ஈஸ்வரர். இறைவன் விஷமுண்டு மௌனமாக இருப்பதால் அவரது சொரூபமான தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியாக இருந்து சனதர், சனந்தனர், சனார்தனர், சனத்குமாரர் எனும் 4 சனகாஷி மகரிஷிகளுக்கு ஆணவம், கன்மம், மாயை எனும் மலங்களை நீக்கி வாழ்ந்தால் இறைவனான என்னை அடையலாம் என மௌனோபதேசம் செய்து வைக்கிறார். ஆதிசங்கரர் சிவஞானம் பெற்ற ஸ்தலம். எழிலார் இரும்பூலை இடங்கொண்ட ஈசன் என்று திருஞான சம்பந்த பெருந்தகையால் பாடல் பெற்ற திருத்தலம். அகத்தியர், காகபுஜண்டர், சப்தரிஷிகளால் வழிபாடு செய்யப்பட்ட தலம். இவ்வாலய தட்சிணாமூர்த்திக்கு 24 நெய்தீபங்கள் ஏற்றி முல்லை மலரால் அர்ச்சித்து சர்க்கரை பொங்கல் நெய்வேதனம் செய்து வழிபட பிரகஸ்பதி வியாழ குரு பகவானால் ஏற்படும் சகலவித தோஷங்களும் நிவர்த்தியாகிறது என்று நாடி பரிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இவ்வாலயம் குருவினுடைய பரிகாரத்தலமாக விளங்குகிறது. இவ்வாலய பரமேஸ்வரன் இங்கு குருவாக இருந்து அருள்வதாக ஐதீகம். அந்த வகையிலே இவ்வாலயத்தில் வருடந்தோறும் குருபெயர்ச்சி விழாவானது வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. நிகழும் இவ்வாண்டு விஷுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனை முன்னிட்டு மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசினியர்கள் தங்களுடைய ஜென்ம ராசிக்கு பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் உத்தமம். பக்தர்கள் யாவரும் எளிதாக பரிகாரம் செய்து கொள்ளும் வகையில் இவ்வாலயத்தில் குருபெயர்ச்சி லட்சார்ச்சனை விழாவானது 15/5/2025 முதல் 22/5/2025 வரையிலே நடைபெற உள்ளது. குருபெயர்ச்சி விழாவினை பக்தர்கள் இணையத்தின் வாயிலாக 10/5/2025 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெறும் மகா யாகம் மற்றும் 11/5/2025 அன்று அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும் 2ஆம் கால யாகம் மற்றும் அபிஷேக ஆராதனைகளையும் அன்று மதியம் நடைபெறும் குருபெயர்ச்சி மகா தீபாராதனை வழிபாட்டினையும் இல்லத்திலிருந்து இணையத்தின் வாயிலாக தரிசிக்கலாம். பக்தர்கள் யாவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வளமுடன் வாழ எல்லாம் வல்ல ஏலவார் குழலி உடனுரை ஆபத்சகாயேஸ்வரர் எம்பெருமான் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியின் பொற்பாத கமனங்களை பணிந்து வாழ்த்துகிறோம். ஆலங்குடி வருக, ஆலமர் செல்வன் அருள் பெறுக, ஸ்ரீ குருவருள் பெற்று வளமுடன் வாழ்க.